அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம லவ்லி ஹோம் லைஃப் ஸ்டைலோட சின்ன மினி விளாக் தாங்க இது. எப்பவும் போல் குக்கிங் ஐட்டம் தான், பட்டு நார்மலான ஃபுட் இல்லாமல் இன்றைக்கி கம்மங்கூழ் செய்யலாம். நேற்றும் இன்றைக்கும் எங்கள் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் பயங்கர வெயிலுங்க. ரைஸ் சாப்பிட்டா அந்தளவுக்கு ஃபில்லிங்காக இல்லை. நேற்று கேழ்வரகு கூழ் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டோம். சரி, இன்றைக்கி கம்மங்கூழ் செஞ்சோன்னா ஒரு 2 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் நிறையவே செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து தான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன். எப்பவும் போல் மண்டே யாராவது ஒருத்தர் லீவ் போடுறது வழக்கம். இன்றைக்கி என் சின்ன பையன்தாங்க. நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா இருந்தவனுக்கு இன்றைக்கி மார்னிங்லேருந்து ரொம்ப கால் வலிக்குதுனாலது ஒரு வழியாக லீவ் போட்டான். சரி, லீவ் அந்த வேன் போகிற வரைக்கும் தான் கம்முன்னு இருந்தான். எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலில் அசம்பிள் ஆகிடுச்சு. மணி 10 o'clockன்னொன்னே விளையாட ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு எதுக்குடா இவன் வீட்டில் இருந்தான், நம்ம பொழப்பையும் கெடுத்துட்டானே, சரி ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டாச்சு. நான் மெஷினில் கொடுக்குறப்ப கம்பு காய வச்சு மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி கொஞ்சம் திரியாக மாவு எடுத்து வச்சுக்குவேன். இப்போ நான் காட்டின கப்பில் 1 கப் ரைஸ் தான் 1 கப் மாவு, அந்த மாதிரி தான் எடுப்பேன். நேற்று ஒரு 1/2 கப் கேவுரு மாவு 1/2 கப் ரைஸ் எடுத்திருந்தேன். அது நேற்றே முடிஞ்சது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு லஞ்சுக்கு நாங்கள் கூழே எடுத்துக்கிட்டோம் எல்லாருமே. பசங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்க முடியாது ஸ்கூலுக்கு, அதனால் பெரியவன் மட்டும் ஸ்கூல் போகிறதுனால இன்றைக்கி இட்லி எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டான். சரிப்பா அப்படின்னாச்சு. நாங்கள் கூழ் காய்ச்சறதுக்கு எப்பயுமே முழு அரிசி எடுக்க மாட்டாங்க. இந்த குறுநரிசின்னு சொல்லுவாங்க, நொய் அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசி தான் அந்த கப்பால் 1 கப் எடுத்து நான் குக்கரில் விசில்லாம் விட போகிறதில்ல. இருந்தாலும் கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரம்னாக்க அடிப்பிடிக்காமல் வேகும். கொஞ்சம் லேஸாக இருக்க பாத்திரம்னாக்க கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரைஸை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு எப்பவும் போல் நம்ம சாதத்துக்கு குழ வைக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி மட்டும் ஒரு செம்பு கூட வச்சு தண்ணி நல்லா காஞ்சோன்னே அந்த நொய்யரிசியை போட்டு நல்லா குழைய வேக விட்டேங்க. வேக விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்த மாவை ஃபஸ்ட்டு பாதி செகண்ட் பாதி, ஏன்னா ஒரே மாதிரியே போட்டு கிண்ணோன்னா கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக பரவிடும், அப்புறம் ஸ்டவ் ஃபுல்லாக மாவாக இருக்கும். அதனால் சிம்மிலேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணுங்க. நல்லா மாவும் ரைஸும் ஒன்று சேர்கிற மாதிரி அந்த ஜாரணி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு குத்தி கிண்டி விடணும். கொஞ்சம் நேரத்துக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது கை வலிக்க தான் செய்யும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நமக்கு அந்த பதம் வரணும், அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னாக்கா நம்ம விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா தான் நமக்கு அந்த பதம் கிடைக்கும். கிண்டி முடித்து கடைசியாக பாருங்கள், கூழ் இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ரைஸும் மாவும் நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 hours மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிங்கனாக்க அது மறுநாள் இருந்தாலும் நமக்கு கெட்டு போகாது. இன்னொன்று, நான் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் உருண்டையாக உருட்டி தயிரை மோராக திரித்து அந்த மோர் தண்ணியில் போட்டு வச்சுருவேன். அப்படிங்கிறப்ப 2 நாளைக்கு இருந்தாலும் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.